கல்வி திட்டம் குருகுல கல்வி முறையை பார்த்து மெகஸ்தனிஸ் முதல் கொண்டு பாகியான் எல்லாம் படிச்சிருப்பீங்க, யுவான் சுவாங் இது போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய கல்வி திட்டத்தை பார்த்து வியந்து போனார்கள், நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போனாங்க. என்னையா மெகஸ்தனிஸ் என்கிறவர் எழுதியிருக்கார் தன்னுடைய இண்டிகா என்கிற நூல்ல, பாரத தேசத்தில் பொய் இல்ல, திருட்டு இல்ல, ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, ஒழுக்கக்கேடு இல்ல, குறிப்பாக பெண்கள் மிக மிக ஒழுக்கமானவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் ஆண்களை தட்டி கேட்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அறம், ஒரு இடத்துல அறம் இருக்கணும், வீட்டுல அறம் இருக்கணும், நாட்டுல அறம் இருக்கணும், பெண்கள் அறத்தோடு இருக்கணும். புருஷன் தப்பு பண்ணா தட்டுவாங்க, பிள்ளைங்க பண்ணா கேட்கறதுக்கு யார் கேட்பா? அம்மா தான் கேட்பா, மனைவி கேட்கணும். அப்ப அந்த பெண்கள் அறத்தோடு இருந்ததால் தான் பாரத தேசம் அத்தனை அறத்தோடு இருந்தது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நீ பண்றியா, உன்னை தட்டி கேட்க மாட்டேன், நானும் பண்றேன். அதுவா சுதந்திரம்? அதுவா பெண்ணின் பெருமை? பெண் என்ன, உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், அந்த பொண்ணு வரும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். ஒரு ஆணை போல நான் இருப்பேன் என்று பெண் சொல்வதல்ல பெண்ணின் பெருமை. ஏன் அவர்கள் சொல்லுவாங்களா ஒரு பெண்ணை போல நான் இருப்பேன்? ஆண்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது சொன்னா பொண்ணு மாதிரி நடக்கிற அப்படின்னா கோபம் வரும் அவங்களுக்கு, வராதா? ஏன் அவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம இழிவு, நம்ம என்ன பண்றோம்? நாம்பள மாதிரி. ஏன்பா பெண் அந்த பெருமை, அந்த பெருமை நமக்கு தெரியல. எனக்கு இந்த வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பளை மாதிரி நான் வளர்த்திருக்கேன், என் பொண்ணு ஆம்பளை. என்ன அப்படி பெண் மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இறைவனே தாயுமானவர்னு சொல்லிதாயா இருக்கு. தாயுமானவர் பெண்ணாக இருப்பதான் இறைவனே விரும்புறாரு. ஆனா நம்ம பாருங்க, ஒரு எந்த தெய்வத்தினுடைய படங்களையும் பாருங்க, ஓவியங்களையும் பாருங்க, பெண் முகத்தோட தான் வரைஞ்சிருப்பாங்க. சிலைகளை பாருங்க, அந்த பெண் தன்மை என்பது அது அப்படி பேணுதல். பெண் என்னென்றால் பேணுதல், ஆண் என்றால் என்ன? ஆளுதல். யார் ஒருவர் பேணும் தன்மை கொண்டு இருந்தாலும் அவர்கள் பெண்மைதான், தாயமானவர்கள் அவர்கள். இது நமக்கு தெரியல நிறைய பெண்களுக்கு. அவர்களை போல உடை, நம்ம உடையில இருக்கிறதாங்க அழகு. அதோட நம்ம உரிமையோட இருங்க, நீங்க தைரியத்தோட கம்பீரத்தோட இருங்க, அது வேணாம்னு சொல்லல. ஆனா அந்த கம்பீரமும் தைரியம் என்பது பெண்களுக்கு முதல்ல தெரியணும். ஆடையில் அல்ல, ஆடை குறைப்பில் அல்ல, தலையை வச்சு போட்டு சுத்துறது இல்ல. உன்னுடைய உள்ளத்துக்குள்ள சீதாதேவி இருந்தா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீதாதேவியும் பாஞ்சாலியும் காட்டுகின்ற அந்த கேரக்டர். அதல்ல கம்பீரம். அத்தனை முறை ராவணன் வந்து தனியா இருக்காங்க, கணவன் இல்லை, யாருமே இல்லை, எங்கோ ஒரு நாட்டுல போயிட்டு அந்த அம்மா அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அவன் வந்து அவ்வளவு அரக்கத்தனமாக வந்து அவனை அச்சுறுத்துகிறான். தைரியமா அந்த புள்ள தூக்கி போட்டு இந்த மாதிரி நான் உன்னை மதிக்கிறேன்டான்னாங்க. அதெல்லாமா கம்பீரம், அதெல்ல வீரம். அந்த வீரம் தான் வேணும். பாஞ்சாலியினுடைய வீரம், எல்லாரையும் அடிமைப்படுத்தியாச்சு, பாஞ்சாலி அடிமையாயிட்டா. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் தெரிஞ்சதாகவே நான் நேரம் குறைவுன்றதால போறேன், உங்களுக்கு விஷயத்த கடத்திட்டு போயிடணும். எது வீரம்? ஏன்னா பெண் குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க. அந்த பாஞ்சாலிக்கு அந்த அவ சாபம் கொடுக்க போறா. இப்ப என்ன பண்ணீங்க, என் கணவன்மார்களை எவ்வளவு சூழ்ச்சி பண்ணி நீங்க அடிமைப்படுத்திட்டீங்கன்னு சாபம் கொடுக்கும் பொழுது திருதராஷ்டிரன் முதல் கொண்டு அவர் மனைவி ஆகிய காந்தாரி முதல் கொண்டு காலில் விழாத குறையாக, தாயே நீ சாபம் இடாதே, என் குலம் நல்லா இருக்கணும், நீ சாபம் கொடுக்காதன்னும் பொழுது அப்ப திருதராஷ்டிரன் கேட்பாரு, என்ன வரம் கேளு, என்னுடைய 5 கணவன்மார்களையும் நீ விடுதலை செய்ய வேண்டும்னு கேட்பாங்க. வரம் முடிஞ்சிருச்சு. திருதராஷ்டிரன் கேட்பாரு, அம்மா நீயும் தானே அடிமை, தாயே தவறு செய்து விட்டாயே, உன்னுடைய விடுதலை நீ கேட்க மறந்துட்டியேன்னு. நான் தான் அடிமையே இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ யார் எனக்கு விடுதலை கொடுக்கறதுன்னு வாங்க. இதுதான் பெண்ணின் பெருமை. இந்த கம்பீரம் பெண் கிட்ட தான் இருக்கு. இது அஞ்சும் நம்புது, இது அடிமைன்னு நம்பிட்டு இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட வரம் கேட்டு இதுல விடுதலை பண்றேன். நான் நம்பவே இல்லையே. என்னை, அதாவது மனுஷனுக்கு மனுஷன் எப்படி அடிமையா இருக்க முடியும்? அவன் நம்பனா அதாய பெண்ணு. இந்த கம்பீரத்தை தான் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். உன்னை பார்த்தவுடன் அவர்கள் அடங்கணும், அன்பு காட்டணும், அந்த பெண்ணை பார்த்த மரியாதை வரணும், கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். உன்னுடைய நடவடிக்கையினால் உன் பிள்ளை திருந்தணும். எங்க அம்மா பிடிக்காதுப்பா, என் மனைவி பிடிக்காதுப்பா, அப்படி நின்னா கூட அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கணுங்க. எங்க அக்கா தங்கச்சி அப்படி இருக்காயா, அதுதான்யா, இதுதான்யா பாரத தேசத்தின் பெருமை. நம்ம உதாரண புருஷர்கள் இங்க வெஸ்டர்ன் நாடப்பாரு, அந்த நாடப்பாரு, நீ கற்றுக்கொள்ள வேண்டியவன் அல்ல, கற்றுக் கொடுக்க வேண்டியவன். அவ்வளவு இருக்கியா நம்ம கிட்ட? தெரிய மாட்டேங்குதுயா நமக்கு. எதை கத்துக்கணும் தெரியுங்களா? சில அறிவியல்
வளர்ச்சிகளை நீங்க கத்துக்கலாம், வேணான்னு சொல்ல. தொழில் வளர்ச்சிகளை கத்துக்கோங்க, வியாபார நுணுக்கங்களை கத்துக்கோங்க. ஆனா கலாச்சாரத்தை நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். இது வேற தேசம் கொடுக்க முடியாது, வேற தேசம் கொடுக்க முடியாது. அப்ப யார் கற்றுக் கொடுக்க முடியும்? நீங்கள் மாற வேண்டும். அதை எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? கல்வியில இருந்து தான் கத்துக்கணும். நீங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைத்தது போல 20 வருடத்தில் இந்த இந்தியாவை, இந்த உலகத்தை மாற்றி காண்பிக்கலாம். கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நீங்க மறக்கவே கூடாது. இது அப்படியே உங்க வாழ்க்கையில அப்படியே பதிச்சு வச்சுக்கோங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு பயன்படும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், இணைய வழியிலும் சொல்லிட்டே இருக்கேன். எப்படி என்றால், கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ராமேஸ்வர தீவு. அது இப்போவாவது இவ்வளவு வசதி இருக்கு. ராமேஸ்வரத்தை நீங்க உலக வரைபடத்துல, இந்திய வரைபடத்துல, தமிழ்நாட்டு வரைபடத்துல பாருங்க, தனி தீவா குட்டியா இருக்கும். இப்ப பாலம் போட்டாங்க, இருக்கு பாலம் இருக்கு, இப்ப பாலம் இருக்கு, ட்ரெயின் வசதி இருக்கு, பஸ் வசதி இருக்கு, எல்லா வண்டி வசதியும் இருக்கு. அப்ப அந்த என்ன வசதி இருக்கும் கலாம் ஐயாக்கு? ரொம்ப வசதி கிடையாது. அந்த குக்கிராமத்தில் இருந்து, ஒரு தனி தீவில் இருந்து வந்து, எந்த எந்த நீங்க அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கை கொண்டு வருது. அவரை இப்படி படிக்க வச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருச்சியில போய் படிச்சதா இருக்கட்டும், பிசிக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு யதார்த்தமா நோ பிளான். அதுக்கப்புறம் MIT-ல வந்து அவர் படிச்சதா இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அப்ப அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச பிறகு அவர் கனவெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய விமானப்படையில் ஒரு விமானியாக இருக்கணும்னு ஆசை அவருக்கு. விமானம் ஓட்டணும், அதுவும் இந்திய விமானப்படையில ஓட்டணும்னு ஆசை, பெரிய கனவு. எதற்கு? படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவருக்கு தெரியுது இப்படி எல்லாம் ஒரு போஸ்ட் இருக்குன்னு. உடனே என்ன செய்கிறார்? படித்து 4 ஆண்டுகள் முடித்தவுடன் டோராடூன் இருக்கு இல்லையா, டெஹராடூன்னுவாங்க, அந்த இடத்தில் இதற்கான பயிற்சி களம் இருக்கு, அங்க சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி வேக்கன்ட் இருக்குன்னு இவர் உடனே அப்ளிகேஷன் போடுறாரு. ஆசை, கனவு. ஏன்னா வீட்டுல அவ்வளவு வறுமை, வீட்டுல வறுமைனா வறுமை, பசியும் பட்டினியும் தான். சோ அந்த வறுமையை போக்கணும், இன்னும் நம்ம கனவும் நினைவாக போகுது அப்படின்னு எவ்வளவு கனவுகள் இருக்கும். பொறுப்பான புள்ள, பொறுப்பான பையன். அவருடைய வாழ்க்கையை நீங்க, அவருடைய ஒரு கடிதம் அம்மாக்கு எழுதியிருக்காரு, அது தயவு செஞ்சு என் குழந்தைங்க எல்லாம் படிங்க. அவங்க அம்மா இறந்த பொழுது ஒரு கடிதம் எழுதினார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அவர். சின்னதா இதை சொல்லிட்டு போறேன், ஏன்னா கலாம் ஐயாவுடைய கஷ்டம் தெரியணும் உங்களுக்கு. அதுல சொல்றாரு, அம்மா நான் சூரியன் உதயமாவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பே நான் எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து பலகாத தூரம் நடந்து நான் ஞான பாடசாலையில் சென்று படிக்கணும். அதற்கு பிறகு அங்கிருந்து மணல் மேட்டில் நடந்து சென்று அரபு பள்ளியில் சென்று நான் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் பேப்பர் போடணும், பேப்பர் போட்டிருக்காரு, அந்த பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அப்பாவோடு நான் கடைக்கு போய் வியாபாரம் செய்யணும். இதற்கு பிறகுதானம்மா எனக்கு படிக்க நேரம் இருக்கும். இப்படி எல்லாமா அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறாங்க. இத்தனை சவால்களை எதிர்கொண்டு படித்தவர் கலாம் ஐயா. டெல்லியில ஒரு இன்டர்வியூ நடக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனியர் இன்ஜினியர், அவருக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட். அது வந்து பெங்களூர்ல இருக்கிற இஸ்ரோ நிறுவனத்துல அவருக்கு போஸ்ட், பொறியாளர், முதன்மை பொறியாளரினுடைய அந்த ஒரு துணை, அந்த அசிஸ்டன்ட். ஸோ அந்த வேலை இருக்கு. அதையும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அது வந்து ஏரோப்ளைன்களை வடிவமைக்கும், அந்த விமானங்களை வடிவமைக்குது, விமானம் செய்யறது இஸ்ரோல. சரி, இதுவும் போய் அட்டன் பண்ணிட்டாரு. ஆனா விருப்பம் இல்லை அவருக்கு. அவருக்கு ஒன்னே விமானிக்காக ஆக வேண்டும். அங்க இருந்து அட்டன் பண்ணிட்டு, நீங்க தெரியும் டெல்லியில இருந்து டெஹ்ராடூன் ரொம்ப குறைவான தூரம் தான், ஒரு 200-300 கிலோமீட்டர் தான். அங்க போயிட்டு அதை அட்டன் பண்றாரு, கனவுகளோட இருக்காரு. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நேர்முக தேர்வு முடிந்து ரிசல்ட் வருது. அப்படியே எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ரிசல்ட்ல 25 பேர் கலந்து கொண்டார்கள். கலாம் ஐயா 8 சீட் இருக்கு, வேக்கன்ட் இருக்கு. கலாம் ஐயா 9வது இடத்தில் வந்து விட்டார். எவ்வளவு அப்படியே நிசப்தமான 9வது இடத்துல வந்து விட்டார். அப்படி ஆகணும் உங்க மனசுல. எப்படி இருக்கும்? தாங்க முடியல அவரால. அப்ப அவரால் அதை தாங்கவே முடியல அவரால. உலகம் வெறுத்து போச்சு, எல்லாமே அவருக்கு இருட்டா தெரியுது. இனி இதுக்கு மேல நம்ம வந்து இந்த போட்டி தேர்வுலயே நம்ம ஜெயிக்கல, இதுக்கு மேல நம்ம எங்க, அப்படிதான் மனம் தோணும். எல்லா நம்பிக்கைகளும் போயிடும். அப்படிதான் மனசு நம்ம கிட்ட பேசும். நீ ஒண்ணுக்குமே லாய்க்கல, பாத்தியா, இதுல கூட நீ ஜெயிக்கல, இதுக்கு மேல நீ என்ன ஜெயிக்க போற, அவ்வளவுதான், வருங்காலம் போச்சு. இதுக்கு இப்படி நம்ம மனசு அந்த நேரத்தை தப்பு தப்பா சொல்லி கொடுக்கும், தப்பு தப்பா சொல்லி கொடுக்கும். நம்ம நம்பிக்கையை முழுசா வாங்கிடும் நம்ம கிட்ட இருந்து. அப்போ அவருக்கு வாழ பிடிக்கல, வாழவே பிடிக்கல. எப்படி போய் என்னுடைய நான் குடும்பத்தை எதிர்கொள்ள போறேன், என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி எதிர்கொள்ள போறேன், என் ஆசிரியர்கள் எப்படி எதிர்கொள்ள, என்னடா போனேன் இன்டர்வியூ என்னாச்சு, என்னடா போனேன், அப்படிதானே.
இதுதான் நமக்கு பிரச்சனையே. தோல்வி கூட பிரச்சனை இல்லை, 4 பேர் கேட்பாங்களே என்ன பதில் சொல்றது, இதுதான் மனநலம். 4 பேர் கேட்கட்டும், நான் கொலையா பண்ணிட்டேன், நான் குற்றமா பண்ணிட்டேன், இப்ப தோத்தேன், இந்த தோல்வியெல்லாம் வெற்றிக்கு படின்னு சொல்ற தைரியம் நமக்கு இல்லை. கலாம் ஐயாக்கே அப்ப இல்லை. அப்படியே மனம் அந்த டெஹ்ராடூன்ல இருந்து பாக்குறாரு. ரிஷிகேஷ் அவருக்கு தெரியுது. உடனே அந்த ரிஷிகேஷ்க்கு வராரு. ரிஷிகேஷ் அந்த கங்கை நதியில அப்படியே நீராடுகிறார். அவருடைய கஷ்டமெல்லாம் அப்படியே கழுவது போல இருக்கு. உடனே அங்க சிவானந்தர் ஆசிரமம் இருக்கிறது. இப்பதான் கதைக்கு வர. அந்த சிவானந்தர் ஆசிரமம் இருக்கும், போனவங்களுக்கு தெரியும். போனீங்கன்னா கண்டிப்பா சிவானந்தர் ஆசிரமம் போங்க. அப்ப அந்த ஆசிரமத்துக்குள்ள போகணும்னு, அதுதான் குரு தொடர்பு. சாதாரண கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையை மாத்த போது பாருங்க. அப்ப அந்த குரு ஈர்க்கிறார். சீடன் தயாராகி விட்டால் குரு வந்து விடுவார். குரு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது. அப்ப அவர் உள்ளே செல்கிறார். சிவானந்தர் வெள்ளை ஆடையோடு மான் தோளில் அப்படியே அமர்ந்துட்டு இருக்காரு. என்னமோ அவருக்கு ஈர்க்குது, அந்த அதிர்வலை நல்லா இருக்கு. அப்போ சிவானந்தருக்கு சொல்லாமலேயே இந்த இளைஞனினுடைய மனம் புரியுது. அப்ப வா மகனேன்னு கூப்பிடுறாராம். அந்த ஒற்றை வார்த்தையில் அவருடைய எல்லா கஷ்டமும் அப்படியே போதாம். அன்போடு முருவலோடு அப்படி பார்க்கிறார். அந்த தெய்வீக தீட்சண்ய பார்வையோடு பார்க்கிறார். வா மகனே என்ற அந்த ஒற்றை வாக்கியம் என்னை ஏதோ செய்தது, என் கஷ்டமெல்லாம் போது. அப்பவே அப்போ முகத்தில் என்ன இவ்வளவு சோர்வு, நான் சொல்லாமலேயே புரிந்து கொண்டு கேட்கிறார். உன் பெயர் என்ன? என் பெயரை நான் சொல்கிறேன். என் பெயர் அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. ஏன் அப்படி சொல்றாரு? அவருடைய பெயர் என்ன? அவர் அங்க உட்காந்துருக்காரு. யாரு? அதெல்லாம் அன்புக்கு தெரியாதுயா, அதுல சமயத்துல இல்லையா, கடவுள்கிட்ட அதெல்லாம் இல்லையா, ஒரு கடவுள் தான் ஐயா, அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. உடனே ஆசையா போய் அவர் அடியில் நான் அமர்ந்து கொள்கிறேன். அப்ப என்னுடைய கஷ்டத்தை எல்லாம், என் ஆசையெல்லாம் நிராசையாகி விட்டது என்பதை நான் அவரிடத்துல சொல்றேன். ஆனால் நான் சொல்வதற்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும் எனக்கு தெரியுது. அவர் என் வாயில் இருந்து அதை வரவழைத்து என் கஷ்டத்தை கொட்டி தீக்க சொன்னாருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. கொட்டி தீர்த்துட்டேன். அப்ப அவர் பேச போறாரு. அந்த பேசுவதை கேட்டு கலாம் ஐயா சொல்றாரு, கிட்டத்தட்ட, நீங்க அக்னி சிறகுகள் அது இருக்கு படிங்க, கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு சென்று விட்டிருந்த என் வாழ்க்கையும் என் மனதையும் குரு அப்படியே தூக்கி நிறுத்துறாரு. ஒன்னும் பேசல. மகனே, நீ கேட்டது உனக்கு விமானியாக வேண்டும் என்பது உனக்கு கிடைக்கல. ஏன் தெரியுமா? இறைவன் உனக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கல. இறைவன் அதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. இறைவன் வேறு ஒன்று உனக்கு வைத்திருக்கிறார். அப்ப இது ஏன் உனக்குன்னு உனக்கு தோணும். அப்ப ஏன் இது எனக்கு நடக்கணும்னா, நீ அடைய போகிற ஒன்றுக்கு இது அஸ்திவாரமாக இருக்கும். அது உனக்கு இப்போ தெரியாது. அது உனக்கு இப்ப தெரியாது. உனக்கு ஏன் இதை கடவுள் செஞ்சாருன்னா, கடவுள்கிட்ட நான் விற்று மகனே. அந்த அக்னி சிறகுகள் எழுதும் போது கலாம் வெறும் ஒரு ஏவுகணை நாயகன் தான். அப்ப குடியரசுத் தலைவர் ஆகல. அவர் எதுக்கு ஆசைப்பட்டாரு? இந்திய படையின் ஒரு விமானியாக ஆசைப்பட்டார். அவர் என்ன சொல்றாரு சிவானந்தர் குரு, உனக்கு இது இறைவன் உனக்கு இதை தீர்மானிக்கல, அதனால உனக்கு கிடைக்கல. நீ கொடுத்தது எது இருக்கிறதோ, தோல்வியை கண்டு அஞ்சாமல் இதை சிறப்பாக நீ செயல்படுத்து. உனக்கானது உன்னை தேடி தானே வரும். உனக்கு வேற உன்னை வச்சிருக்காருயா கடவுள். அப்போ கலாம் ஐயா குடியரசுத் தலைவர் ஆனது என்ன? முப்படைகளுக்கும் தளபதி. என்னென்ன படை? தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. சாதாரணமா அப்ப இறைவன் பார்த்திருப்பாருல, துவண்டு போயிருக்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பாரு? நீ யார் தெரியுமா? ஒரு காலத்தில் உன்னை இந்த உலகமே போற்ற இருக்கிறது. நீ பாரத தேசத்தின் முப்படைக்கும் நீ தளபதியாக இருக்கிறாய். சாதாரண இந்த பைலட் ஆகலாண்டா அப்படி தோண்டு போற நீ. கடவுளின் ராஜ்யத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு. உங்களுக்கு கூட கேட்ட கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம், நினைச்ச மார்க் கிடைக்காம இருக்கலாம், இல்ல என்னென்னமோ நீங்க எதிர்பார்த்து நடக்காம இருக்கலாம், தோல்வியை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். இந்த காலேஜ் நினைச்சா அந்த இறைவன் உன்னை இந்த காலேஜ்ல படிக்கணும்னு இறைவன் தீர்மானிச்சிட்டாரு. இறைவன் கிட்ட உங்களை ஒப்படைச்சிருங்க.